ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி 2023 கேட்ட புது அறிவு பகுதியிலிருந்து நம்ம சீரீஸ் பார்த்துட்ருந்தோம். தமிழ் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது லாஸ்ட் வீடியோ, பார்ட் 20 வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா 2 கொஷின் பேப்பர் மெர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 100+ கொஷின்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோன்னா இந்த சீரீஸ் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4 கொஷின்ஸ் தமிழ் 2 வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு வீடியோ போட்டால் அதுவுமே ஃபினிஷ் ஆகிடும். தென் இந்த பொது அறிவு வினாத்தால் ஃபினிஷ் ஆன உடனே 8 வருஷத்துக்கு குரூப் 4ல் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் மட்டும் நம்ம அடுத்து பொது அறிவு சீரீஸ் நம்ம ரெஃபர் பண்ணோம். அது இல்லாமல் யூனிட் வைஸாக தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2011 2022 இருக்க வரை ஒரு 500 வினாக்கள், 300 வினாக்கள், 200 வினாக்கள்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அதுவுமே பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு, யூனிட் 8 and 9 ஃபினிஷ் பண்ணியாச்சு, பாலிட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஜியாகிரஃபி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி இருக்கும். அது நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பொது அறிவு ஃபுல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் 2024 கேட்ட கொஷின்ஸும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம 2011 23 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எல்லா கொஷின் பேப்பரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2024 ரீசெண்டாக கேட்ட ஒரு 5 month கொஷின் பேப்பரில் ஒரு 5 கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஜிகேக்கு ஒரு 5 கொஷின் பேப்பரும், தமிழுக்கு ஒரு 5 கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீரீஸில் முடிஞ்ச பிறகு அந்த 5 கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டோம்னா 2011 2024 வரைக்கும் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாமே புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் போய்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குது. 2 weeks தான் இருக்குது. ஓகேங்களா? 2 weeks கூட கம்மியாக தான் இருக்குது. 2 weeksமே கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்து முடிச்சிடுங்க. பார்த்து முடிச்சு நல்லா ரிவிஷன் பண்ணிவிடுங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். இதுக்கப்புறம் நமக்கு 1 year ஆகலாம், 1.5 year ஆகலாம் குரூப் 4 எக்ஸாம் வரத்துக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள். லாஸ்ட் டைமில் முடியாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் நல்லா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அகைன் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. முக்கியமான டாப்பிக்கில் நம்ம படிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட்கெலாம் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா நல்லா பார்த்துங்க. ஒரு சில டைமில் ஃபார்முலாவே கூட நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஃபார்முலாவே கூட டேரெக்டாக கேட்டுருவாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான டாபிக்ஸும் கொடுத்துருக்கேன். ஒரு 10 டாபிக் பார்த்தாலே நம்ம 25 மார்க் எடுக்கிற அளவுக்கு என்ன இருக்குது, 25க்கு 25 கொஷின் போடுற அளவுக்கு அந்த 10 டாபிக்ஸுமே நம்ம படித்தா போதும். மேக்ஸ்க்கு சிலபஸ் இந்த மட்டும் படித்தா போதும்னு கூட நான் போட்டிருக்கேன். அதையுமே ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதாவது எல்லாமே படித்தவங்களுக்கு ஓகே, நான் ஒன்றுமே படிக்கல, இந்த ஒரு 3 month தான் குரூப் 4க்கு படிக்கிறேன்றவங்களுக்கு அந்த 10 டாபிக் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு டாப்பிக்கில் இருந்து 2 கொஷின் இல்லைனா 3 கொஷின் கேட்குற டாபிக்ஸ் தான் அந்த 10 டாபிக்ஸுமே. சிம்பிளாக சொல்லப்போனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மெஷர்மெண்ட், இது போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறமா பைப் சம்ஸ், இது போல் சம்ஸ்லாம் ரெகுலராக கேட்பாங்க. அதுதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு வீடியோ. இதோடு இந்த சீரீஸ் முடியுது. ஓகேங்களா? தென் நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் வினா, பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 2 மட்டும் சரி. லாகூரில் லத்தி அடிக்கும் காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். யாருன்னா பகத்சிங். அடுத்து 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்திய வந்தவர்கள். 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. அடுத்து ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? காந்திஜி அவர்களால். காந்திஜி அவர்களால். கீழ்காண்பனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். கீழ்காண்பனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும்.
சரியான பொருத்தம் 2 மற்றும் 4. சரியான பொருத்தம் 2 மற்றும் 4. வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930 நடந்திருக்கு. CR பார்முலா திட்டம் வந்து 1944. வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930, CR பார்முலா திட்டம் 1944. அடுத்து 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. அம்பேத்கர் அவர்களால். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? மகாதேவன். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? சங்க காலத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் முருகன் அவர்கள். முருகன் தெய்வம் தான் வந்து போர்க்கடவுளாக கருதப்பட்டது. சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? சங்க காலத்தில் அம்பனம் என்பது நெல்லை அளக்க பயன்படும் கருவி. இந்த கொஷின் இதோட செகண்ட் இல்லைனா தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாதுன்னா நெல்லை அளக்க பயன்படும் ஒரு கருவி. குடுமியான் மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது. குடுமியான் மலை கல்வெட்டு இசை பற்றி விளக்குகிறது. குடுமியான் மலை கல்வெட்டு விளக்குகிறது. கீழ்கண்டவற்றில் எவை பொருந்தவில்லை? 2 4 பொருந்தலை. அப்போ 1 3 கரெக்டு. பெருங்கற்கால புதையல் வந்து சித்தன்ன வாசல். கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இலக்கியம் மக்கள் வாழ்வியல் கொடுத்துருக்காங்க. இலக்கியம் மக்கள் வாழ்வியல். சிலப்பதிகாரம், உரிமை சுற்றம், கலித்தொகை, அடிமை முத்திரையிடல், மலைப்படுகடாம், மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல்வாடை, அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். 1 2 நேராக கொடுத்துருக்காங்க. 3 4 மட்டும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம், உரிமை சுற்றம், கலித்தொகை, அடிமை முத்திரையிடல், மலைப்படுகடாம், மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல்வாடை, அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். அடுத்து பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்படுகிறது? காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. பின்வருவனவற்றுள் சரியானதை பொறுத்துக. 1 4 சரி. பெரும்பாலை தருமபுரி மாவட்டம். துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். ஊர் கொடுத்துருக்காங்க, அதோட மாவட்டம் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலை வந்து தருமபுரி மாவட்டம், துலுக்கார்பட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. அதிரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவை. இடைக்கற்காலம். பழங்கற்கால கருவிகள் என்பது 1 2 3 4 மட்டும். 1 2 3 4 எல்லாமே வந்து பழங்கற்கால கருவிகள். ஈட்டிகள் கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள். இருபுறமும் கூர்மையான கத்திகள். முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். அடுத்து கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? ஹதிகும்பா கல்வெட்டு. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சியிடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில். தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி.
மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. தமிழ்நாட்டில் கோவிட்-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகளாவன. தமிழ்நாட்டில் கோவிட்-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகள் 1, 2 உணவு பிரச்சனைகள், ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. உணவு பிரச்சனை, ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை 1. MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை 1. 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்து 1983 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? 1983 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். கிராமப்புற பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் NPNSPE என்று தொடங்கப்பட்டது. 15 ஆகஸ்ட் 1995. துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் NPNSPE என்று தொடங்கப்பட்டதுன்னா 15 ஆகஸ்ட் 1995. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான காலவரம்பு. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான காலவரம்பு 30 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கணும். 30 நாட்கள். பின்வருவனவற்றில் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல? டி மட்டும் கிடையாது. பின்வருவனவற்றில் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம்னா வணிகத்திற்கான டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள், வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள், பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல், பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல், இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு, இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது. சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது. இது இல்லை. எதெல்லாம் சாதிய கட்டமைப்பில் இருக்குன்னா சமூகத்தை பல்வேறு பிரிவுகளாக்குது, சாதிய படிநிலையின் மூலாதாரம், கட்டமைக்கப்பட்ட சமூக படிநிலையின் அடிப்படை, இது எல்லாமே சாதிய கட்டமைப்பின் கூறுகள். அடுத்து TNRRISன் விரிவாக்கம். TNRRISன் விரிவாக்கம் தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? பெரிய அளவிலான வறுமை. பெரிய அளவிலான வறுமை. அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலானது, ஒரு மேக்ஸ் கொஷின், இது வேண்டாம். அடுத்து தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே இவ்வாறு தென்படும். தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே இவ்வாறு தென்படும். பிரகாசமானதாக தென்படும். பிரகாசமானதாக தென்படும். நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகளை கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால்
முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளில் எதை தடுக்க குறிப்பிடுகிறது? நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளில் எதை தடுக்க குறிப்பிடப்படுகிறதுனா வெள்ளம். நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு ஃபேட்மேன். நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு ஃபேட்மேன். ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆகஸ்ட் ஒய்ஸ்மேன். ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆகஸ்ட் ஒய்ஸ்மேன். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள் கே, பி மற்றும் என். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள் கே, பி மற்றும் என். பொட்டாசியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன். அடுத்து ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்களானது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்களானது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். Cl- and CH3COO-. அடுத்து எல்லா திரவ துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம். எல்லா திரவ துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது? ஈர்ப்பு மையம். எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறது? ஈர்ப்பு மையம். எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது? எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது? உத்தராஞ்சல் பெயர் மாற்றம் சட்டம் 2006. உத்தராஞ்சல் பெயர் மாற்றம் சட்டம் 2006. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் K2Cr2O7. இந்தியா 20 நதி படுகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுகைகள் மற்றும் 8 இணை படுகைகள் உள்ளன. இந்தியா 20 நதி படுகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுகைகள், 8 இணை படுகைகள். காரணம் பார்த்திங்கன்னா, இந்த படுகைகள் ஒவ்வொன்றும் 10,000 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான வடிகால் பகுதியை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது? எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது? ABPMJAY. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறதுனா ABPMJAY. அடுத்து பின்வருவற்றில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா பியும் சியும் தவறாக இருக்குது. அப்போ AD கரெக்டு. நம்பதா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம். சிமிலிபால் தேசிய பூங்கா ஒடிசா. நம்பதா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம். சிமிலிபால் தேசிய பூங்கா ஒடிசா. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாதது எது? தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்பில் இடம்பெறாது ஆயி மண்டபம். அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோயிலெலாம் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்பில் 1. ஆயி மண்டபம் 1 அதில் இல்லை. அடுத்து சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் டார்வின். சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் டார்வின். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கொண்டுள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கொண்டுள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். பின்வருவனவற்றை பொருத்தவும். பட்டியல் 1, பட்டியல் 2. நோக்ரெக் மேகாலயா. சிமிலிபால் ஒடிசா. நோக்ரெக் மேகாலயா, சிமிலிபால் ஒடிசா. பஞ்ச்மார்கி மத்திய பிரதேசம். டிபாங் அருணாச்சல பிரதேசம். நோக்ரெக் மேகாலயா, சிமிலிபால் ஒடிசா, பஞ்ச்மார்கி மத்திய பிரதேசம், டிபாங் அருணாச்சல பிரதேசம். இதெல்லாம் தேசிய பூங்கா இருக்கிற மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான
லோக்டக் ஏரி டேஸில் அமைந்துள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டக் ஏரி டேஸில் அமைந்துள்ளது. மணிப்பூர். ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது? ராஜஸ்தானில் எந்த பகுதி சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது? மேற்கு ராஜஸ்தான். ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது? மேற்கு ராஜஸ்தான். எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது பிராகிருதம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது பிராகிருதம். அடுத்து, பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார்? பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் பெரோஸ் துக்ளக். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை 100 முதல் 120 தங்காக்கள். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை 100 முதல் 120 தங்காக்கள், எல்லாம் டங்காக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து, தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் ராஜா பீர்பால். தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் ராஜா பீர்பால். அடுத்து, கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர்? கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர்? நரசிம்மவர்மன் 1. இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக ஆட்சி பணி மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னர்களிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார்? மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார்? முகமது பின் துக்ளக். பின்வரும் பத்தியை படித்து அதற்கேற்றவாறு பதிலளிக்கவும். உங்கள் பதில் பத்தியின் நடையில் மட்டுமே அமைய வேண்டும். இந்தியாவில் சுற்றுச்சூழல், ஆடைகள், பண்டிகை, தோல் நிறம் போன்றவை பிராந்தியத்திற்கும் பிராந்தியம் வேறுபடுகின்றன. பல வேறுபாடுகள் உள்ளன. பெரும்பாலும் ஒரே மாநிலத்தில் ஆனால் பொதுவான ஒன்று உள்ளது, நமது தேசம். இந்தியாவில் 22 முக்கிய மொழியும் 122 பிற மொழிகளும் தோராயமாக 1599 கிளை மொழிகளும் உள்ளன. பின்வருவனவற்றில் ஒன்று பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேற்றுமையின் ஒற்றுமை என்பது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை. அடுத்து, சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் ஏவி டைசி. கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை? மூலதன வரி. கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை? மூலதன வரி. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்காணப்படுபவையில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்காணப்படுபவையில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? 1 மற்றும் 4. கே. சந்தானம் குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல். ஜி. ராமச்சந்திரா குழு பஞ்சாயத்து ராஜ் பற்றி மையங்கள். பயிற்சி மையங்கள். கே. சந்தானம் குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல். ஜி. ராமச்சந்திரா குழு பஞ்சாயத்து ராஜ் பற்றி பயிற்சி மையங்கள். பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி யாது? விதி 78. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி 78.
இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு பகுதி 4(a) சேர்த்திருக்காங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு பகுதி 4(a). இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள் பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பகுதி 3. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு விதி 4(a). அடுத்து வரதட்சணை தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1961. வரதட்சணை தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1961. அடுத்து 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 2010-11ஆம் ஆண்டின் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் 2004-5 வேளாண்சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பானது 14.4%. 2010-11ஆம் ஆண்டின் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் 2004-5 வேளாண்சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பு 14.4%. 14.4%. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது. கனரக தொழில்கள். கனரக தொழில்கள். நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள். நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் 1, 2, 3, 4 எல்லாமே ஓகேங்களா. நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள்: இடைத்தரகர்களை ஒழித்தல், நில உரிமையாளர் குத்தகைக்காரர் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்சவரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை மறுபங்கீடு செய்தல், சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். இடைத்தரகர்களை ஒழித்தல், நில உரிமையாளர் குத்தகைதாரர் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்சவரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை மறுபங்கீடு செய்தல், சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு டேஷ். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது மறைமுக வரி. மறைமுக வரி. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது. குறைந்தபட்ச இருப்பு. குறைந்தபட்ச இருப்பு. அடுத்து பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியதுன்னா முதலாளித்துவ முறை. முதலாளித்துவ முறை மக்களுக்கு பதிலளிக்க தவறியது. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் 4.5%. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் 4.5%. அடுத்து 2 கொஷின் பேப்பர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இன்னொரு கொஷின் பேப்பர் இதுலேயுமே இன்னும் ஒரு 20 பக்கம் இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். அதோட இந்த பார்ட்டும் ஃபினிஷ் ஆகுது இந்த சீரீஸ். ஓகேங்களா. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு 50 வினாக்களுக்கும் கம்மியாக தான் இருக்கும். நாடகம் பற்றிய செய்தியில் மிக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நாடகம் பற்றிய செய்தியில் மிக சரியான கூற்று: நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை 3 வகையாக எம். வரதராசன் வகைப்படுத்தினார். நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை 3 வகை எம். வரதராசன் வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்து இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில், தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என பாடியவர். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில், தூய்மை உண்டாகும், வீரம் வரும் என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். நிலம் அளப்பதற்கு ஏர்,
நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன? நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டனர்? பல்லவர் காலத்தில். 2021ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2021ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1967ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம். 1967ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. அடுத்து 1944ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டது. 1944ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என மாற்றப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியை வந்து திராவிட கழகம்னு மாற்றினாங்க. நீதி கட்சி அதுக்கு முன்னாடி தென்னிந்திய கழகம்னு இருந்திருக்கும். அடுத்து பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈவே ராமசாமி. பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈவே ராமசாமி. அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பத்ருதீன் தியாப்ஜி. அடுத்து கல்லுண்பவரை திருவள்ளுவர் எதனை உண்போருக்கு நிகராக கூறுகிறார்? கல்லுண்பவரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார்? நஞ்சு உண்பாருக்கு நிகராக கூறுகிறார். அடுத்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்றுரைக்கும் பாடல் திருமந்திரம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்றுரைக்கும் பாடல் திருமந்திரம். அடுத்து மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. இக்குறளின் அடிப்படையில் மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்துடன் ஆகுல நீரப்பிற. இக்குறளின் அடிப்படையில் மனம் தூய்மையாயிருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாயிருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. மனம் தூய்மையாக இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாயிருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. அடுத்து மனம் தூயதாயிருப்பின் வெளிக்கோலம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளிலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்பர். இதில் கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரி. இவை குறளின் பொருளை சரியாக விளக்குகிறது. மன தூய்மையாக இருந்தால் மாசிலா மனம் அறத்திற்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. மனம் தூயதாக இருப்பின் வெளிக்கோலம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். மனம் தூய்மையாக இருந்தால் வெளிக்கோலம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதாவது வெளி தோற்றம். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் எப்படி இருக்கும்னா பிறரை ஏமாற்றுவது போல் இருக்கும். இரு வழிகளிலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்றார். வெளிக்கோலம் வீண் ஆரவாரம், ஓகேங்களா? ஃபேஸு அது நம்ம பேசுகிறது இதெல்லாம் வீண். மனம் தூய்மையாக இருந்தாலே ஓகேன்னு சொல்கிறாரு. புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை தொன்மம். புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை தொன்மம். அடுத்து சரியான விடையை தேர்க. இதில் பார்த்திங்கன்னா 1 4 சரி, 1 4 சரி, 2 3 தவறு. பொய்கையாழ்வார் வையத்தகலையா வார்க்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். பொய்கையாழ்வார் வையத்தகலியா வார்க்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய இம்மூவரும் ஒரு காலத்தவர். 1 4 மட்டும் சரி. பொய்கையாழ்வார் வையத்தகலியா வார்க்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு காலத்தவர். 1 4 மட்டும் சரி. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் முல்லை. தமிழ் சமூகத்தில்
மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் முல்லை. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்று 10. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்று 10. பதிற்று 10. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாடு. நிலையான மேம்பாடு. பின்வரும் கூற்றுகளில் சரியானது 1, 2மே சரியானதுதான். பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர். அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லோதோர் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று. பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர். அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று. ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கைகள் உருவாயின. ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கைகள் உருவாயின. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் சரியானது 1 மட்டும். இது 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த வினா. இந்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கீடு நிவாரண மையம். இதில் 2 மட்டும்தான் சரி. இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவியளித்தல். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவியளித்தல். இட நெருக்கடி நிவாரண மையம்னு சகி சொல்லியிருக்காங்க, அது தவறு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிதியளித்தல். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஸ் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. 16(4) கீழ். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஸின் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. 16(4). தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்து. அடுத்து, சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பிராமணர் அல்லாதோர் ஆட்சி தமிழகத்தில் அமைந்தாலும் நிறைவேறியது. மேற்கண்ட கூற்றில் எந்த கூற்று சரியானதுன்னா 1 மற்றும் 2மே. சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பிராமணர் அல்லாதோர் ஆட்சிக்கு தமிழகத்தில் அமைந்தாலும் நிறைவேறியது. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி MC ராஜா அவர்கள். MC ராஜா அவர்கள். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. சென்னை. அடுத்து, மாணவர்களுக்கிடையே அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது? 1, 2 மற்றும் 3. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3. மாணவர்களை கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல். அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல். மாணவர்களை கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல். அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல். சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து, சைலம் திசு டேஸ் ஆனது. சைலம் திசு ட்ரக்கீடுகள், நார் செல்கள், வெசல்கள் மற்றும் பாரன்கைமா. ட்ரக்கீடுகள், நார் செல்கள், வெசல்கள் மற்றும் பாரன்கைமா.
வளரும் நாடுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் 54.7%. வளரும் காடுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் 54.7%. அடுத்து, நோய் தடுப்பாற்றல் உடலின் சொந்த செல்கள் மற்றும் திசுகளை தாக்கும் நிலை. இது பொதுவாக உடல் சுய ஆன்டிஜெனுக்கு எதிராக சகிப்புத்தன்மையை கொண்டுள்ளது. நோய் தடுப்பாற்றல் உடலின் சொந்த செல்கள் மற்றும் திசுகளை தாக்கும் நிலை. இது பொதுவாக உடல் சுய ஆன்டிஜெனுக்கு எதிராக சகிப்புத்தன்மை கொண்டுள்ளது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சகிப்புத்தன்மை தோல்வியடைகிறது அல்லது சுய ஆன்டிஜெனுக்கு எதிராக முழுமையடையாது. இது டி லிம்போசைட்டுகள் அல்லது டி லிம்போசைட்டுகளின் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. உடலின் இயல்பான சகிப்புத்தன்மை குறைந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் சொந்த திசுக்களை சுயமாக அங்கீகரிக்க தவறினால் இந்த நோய் உருவாகிறது. மேற்கண்டவை பின்வரும் எந்த நிபந்தனையை குறிக்கிறது? தன்னுடல் தாக்கு நோய்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ். என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என யாருக்குரியது? பில்கிஸ் பானு. என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையதும் எனக்குரியவர் பில்கிஸ் பானு. தவறான பொருத்தத்தை கண்டறிக. டி மட்டும் தவறான பொருத்தம். அகாலித்தல் மத அடிப்படை, பொது உடைமை கட்சிகள் பொருளாதார அடிப்படை, நாஜி கட்சி இன அடிப்படை, சமதர்ம கட்சிகள் பால் பேத அடிப்படைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அகாலித்தல் மத அடிப்படை, பொது உடைமை கட்சிகள் பொருளாதார அடிப்படை, நாஜி கட்சி இன அடிப்படை. டி மட்டும் தவறானது. அடுத்து, விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். அடுத்த வினா, அக்னிகுல் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமையை பெற்ற தயாரிப்பின் பெயரை குறிப்பிடவும். அக்னிகுல் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமையை பெற்ற தயாரிப்பின் பெயர் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். அடுத்து, செயல்வழி கற்றல் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜூன் ஜேக்வாஸ். கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் மயில் இறகு. அவ்வளோதாங்க. இந்த 2023 பொது அறிவு சீரியஸ் பார்ட் 20 முடியுது. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி தமிழ் அந்த குரூப் 4 2011 22 வரைக்கும் குரூப் 4 கொஷின்ஸ் மட்டும் நம்ம சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 1 முடிஞ்சது, பார்ட் 2 முடிஞ்சது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் ஓல்டு கொஷின்னு நான் கொடுத்துருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில், அது போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். 2011 to 2021 தமிழ் ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு கொடுத்துருப்பேன் ப்ளேலிஸ்ட். அதில் 2 வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னொரு வீடியோவும் வந்துடும். அந்த குரூப் 4 தமிழ் சீரியஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜிகேக்கு குரூப் 4 கொஷின்ஸ் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.